أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களையும் உங்களது பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. எனக்கும் உங்களுக்கும் நல்ல கல்வியையும் அவனுடைய அச்சத்தையும் தந்தருள்வானாக. நமது இருளக வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக, வெற்றியாளர்களின் வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் இம்ரானுடைய 102வது வசனத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை விசுவாசித்தவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ், அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ, எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுத்தமாக சொல்லுகின்றான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதுவும் சாதாரணமாக வாயளவிலே பேச்சளவிலே அல்ல, அல்லாஹுவை எப்படி பயந்து கொள்ள வேண்டுமோ முழுமையாக இறையச்சத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் வெளிப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ். தக்வா என்று சொன்னால் மனிதனுடைய ஆடையிலேயோ அல்லது மனிதனுடைய பேச்சிலே அவனுடைய அந்த வெளிரங்க அமைப்புகளிலே வெளிப்படக்கூடியது மட்டுமல்ல, மாறாக மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும், தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லது மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுதும், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக, அல்லாஹுவின் கட்டளைகளை முழுமையாக பேணியவர்களாக, அல்லாஹ் எந்த செயல்களை விட்டு தடுத்தானோ அந்த செயல்களை விட்டு தான் தனிமையில் இருக்கும் பொழுதும் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும். மக்கள் தங்களை பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையிலும் நம்மை தடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் முழுமையான இறையச்சம், முழுமையான அல்லாஹுடைய பயம் என்று சொல்லப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணித்து விடாதீர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலேயே தவிர. இந்த ஒரு வசனம்தான் நம்முடைய இந்த தலைப்புக்குண்டான மிக அடிப்படை காரணமாகும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கின்றான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன் என்பதாக. இந்த இடத்திலே நாம் சற்று நிதானிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், சங்கைப்படுத்தி இருக்கின்றான். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில், நிஅமத்துகளில் மிகச் சிறந்த நிஅமத், ஈடு இணையற்ற நற்பாக்கியம் எதுவென்றால் ஒருவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் நேர்வழி கிடைப்பது. மீண்டும் மீண்டும் நாம் நமக்கு நினைவுறுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு உலக செல்வங்கள் கிடைக்காமல் போய்விட்டாலும், அல்லது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் விரும்பிய வாழ்க்கை அமையாவிட்டாலும் நாம் அதற்காக கவலைப்படக்கூடாது. அதற்காக நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லா நிலைமையிலும் நாம் தேடியது நமக்கு கிடைத்தாலும், நாம் தேடியது நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாம் இந்த உலகத்தை பிரிந்தே தீர வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் வெளியேறியே ஆக வேண்டும். அடுத்து நாம் செல்லக்கூடிய ஒரு நிரந்தரமான உலகத்திற்கு, முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்கு, திரும்பி வர முடியாத அந்த வாழ்க்கைக்கு நாம் தேடிக்கொள்ள வேண்டிய இடம், நாம் தேடிக்கொள்ள வேண்டிய காலம் இந்த உலக வாழ்க்கை தான். அதிலே அந்த மறு உலக வாழ்க்கைக்காக, அந்த மறுமையின் அந்த நீண்ட முடிவற்ற வாழ்க்கைக்காக வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், முஸ்லிம்களா இல்லையா என்பதுதான். யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு வழியாக, மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களது வாழ்க்கைக்கு வழியாக எடுத்துக்கொள்ளவில்லையோ, அவர் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பெரிய அரசராக இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய, இந்த உலகத்தையே அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, நாளை மரணத்திற்கு பின் அவர் சந்திக்கக்கூடியது நரகம்தான், நெருப்பைத்தான் அவர் சந்தித்தாக வேண்டும். அந்த நெருப்பில் தான் முடிவற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கழிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்பதை யோசித்து பாருங்கள். நாம் எந்த அளவிற்கு பெருமைப்படுகின்றோமோ, மகிழ்ச்சி படுகின்றோமோ நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்ததை பற்றி, அதே நேரத்தில் அல்லாஹுவின் இந்த எச்சரிக்கையும் நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன எச்சரிக்கை? இப்போது உங்களுக்கு ஓதி காட்டப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கூறுகின்றான்? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணித்து விடாதீர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலேயே தவிர. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாக இருக்கும் நிலையிலேயே நம்முடைய மரணம் வர வேண்டும். ஒருவர் மரணிக்கும் போது அவருடைய மரண நேரத்தில் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையிலே கடைபிடித்து அந்த மார்க்கத்திலேயே மரணிப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடித்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதுக்கு உதவி செய்வானாக. எப்படி ஒருவர் தன்னுடைய இஸ்லாமை பாதுகாத்துக் கொள்வது? யார் தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அவர்களுடைய மரண நேரத்திலும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். யார் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாமை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த இஸ்லாமை அறிந்து கொள்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கவில்லையோ அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்களது நிலை சந்தேகத்திற்குரிய நிலைதான். என்ன நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களும், அவர்களுக்கு பின்வந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும்
தங்களுடைய மரணத்தை பற்றி அதிகம் பயந்து கொண்டிருந்தார்கள், அஞ்சு கொண்டிருந்தார்கள். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான நபிமார்களிலே அவர்களும் ஒருவர். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய்து நல்லோர்களுடன் என்னை சேர்த்து கொள்வாயாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு இறை தூதர், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபி எப்படி பயந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள்? யா அல்லாஹ், என்னை நான் முஸ்லிமாக இருக்கும் நிலையில் மரணிக்கச் செய், மேலும் நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக. இந்த மாதிரி பிரார்த்தனையை ஒரு நபி அல்ல, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதரும் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் வேண்டிக் கொண்டார்கள். எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை, நம்முடைய இஸ்லாமிய கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்து அதை பேணி நடப்பது நமக்கு மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு கடமையாகும். இந்த உலகத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், எதை வேண்டுமானாலும் மறந்து விடலாம். ஆனால் இந்த கொள்கையை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் கோட்பாடுகளை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிமுறைகளை மறந்தோம் என்று சொன்னால் அதனுடைய அடுத்த அடி என்னவென்றால் நரக நெருப்பு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எச்சரிக்கையை சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறை தூதர்கள் வரை அந்த எச்சரிக்கையை செய்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக கடைசியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை செய்கின்றான். 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வலகத் ஊஹிய இலைக் வ இலல்லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். நபியே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் வஹீயின் மூலமாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக். என்ன அறிவிப்பு? லஇன் அஷ்ரக்த, நீ இணை வைத்தால், நீ அல்லாஹ்விற்கு நிகராக ஏதொன்றையும் ஆக்கிக் கொண்டால், லயஹ்பதன்ன அமலுக், உம்முடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும். வலதகூனன்ன மினல் காசிரீன், மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறான். சொல்கின்றான், நபியே, இந்த எச்சரிக்கை உங்களுக்கு மட்டும் செய்யப்பட்டதல்ல, உங்களுக்கு முன் சென்ற எல்லா இறை தூதர்களுக்கும் இந்த எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும். வலதகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கெடுக்கக்கூடியது, உள்ளத்தில் உள்ள இறை நம்பிக்கையை பாழாக்கக்கூடியது ஷிர்க் எனும் இணை வைக்கும் செயலாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இணை வைக்கும் செயலை மன்னிப்பதே கிடையாது. அவனுடைய இறை தூதர்கள் அந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை, அவர்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்கிறான். என்று சொன்னால் நம்மை போன்ற மனிதர்களின் நிலைமையை பற்றி என்ன சொல்வது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹுன் நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். 4வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றாரோ, யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடுகின்றாரோ, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கின்றான் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகின்றான். ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கம் அவர் மீது ஹராம், தடுக்கப்பட்டு விடுகின்றது. வ மஅவாஹுன் நார், அவர் தங்கக்கூடிய இடம் நரகமாகும். வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார், இத்தகைய அநியாயக்கார மக்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்.
ஷிர்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் என்று சொல்கின்றான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக இணை வைப்பது பாவங்களில் மிக பெரும் பாவமாகும், அநியாயங்களில் மிக பெரும் அநியாயமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையினுடைய வெற்றி யாருக்கு இருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையை ஏற்று தங்களுடைய இறை நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு உண்டு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கிய போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் யார் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாமல் இருக்கின்றார், ஏதாவது பாவத்தால் நாங்கள் அநீதி இழைத்துக் கொள்கிறோமே என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி பார்த்ததில்லையா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக இணை வைப்பது மிக பெரும் அநியாயம் என்று. எனவே இந்த இடத்திலே அநியாயம் என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்றால் இணை வைக்கும் செயலை குறிப்பிடுகின்றான். யார் ஒருவர் இறை நம்பிக்கையை ஏற்றதற்கு பின்பு அந்த இறை நம்பிக்கையிலே இணை வைத்தலை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இந்த மேற்கூறப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து அடுத்ததாக இன்னொரு ஹதீஸை நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யஅமலு ரஜுல் பிஅமலி அஹ்லில் ஜன்னah. ஒருவர் சொர்க்கவாசிகளுக்குள்ள அமல்களை செய்து கொண்டே இருக்கின்றார். வலைஸ பைனஹு வ பைனல் மௌத் இல்லா திரா. அவருக்கும் மரணத்திற்கும் இடையிலே ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். ஃபயஸ்பிகுல் கிதாப். அல்லாஹ்வின் விதி முந்தி விடுகிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார். நரகத்திற்குரிய அமலை நரகவாதிகள் செய்யக்கூடிய செயலை செய்து விடுகின்றார். ஃபயமூத். மரணித்து விடுகின்றார். ஃபயதுகுலுன் நார். நரகத்திலே நுழைந்து விடுகிறார். அல்லாஹ் அக்பர். வரஜுல் யஅமல் பிஅமலி அஹ்லின் நார். ஒருவர் அமல் செய்கிறார் நரகவாதிகளின் அமல்களை, நரகத்திற்குண்டான அமல்களை. ஃபயஸ்பிகுல் கிதாப். அவருக்கும் மரணத்திற்கும் இடையிலே ஒரு முழம் இருக்கும் பொழுது விதி முந்துகிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah. சொர்க்கவாசிகளுக்குள்ள அமலை செய்கின்றார். ஃபயதுகுலுல் ஜன்னah. சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த ஹதீஸிலிருந்து சகோதரர்களை நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முழுமையாக அல்லாஹுவை அஞ்சி ஒவ்வொன்றையும் தெளிவாக தெரிந்து புரிந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய இஸ்லாமுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமாகும், நம்முடைய ஈமானுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமாகும். அமல்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடலாம். ஆனால் இந்த கொள்கையிலே, இந்த இறை நம்பிக்கையிலே, இந்த இஸ்லாமிய அடிப்படைகளிலே ஒரு மனிதர் குறை செய்து விட்டால், ஒரு மனிதர் தவறாக புரிந்து கொண்டு தவறிலே இருந்து விட்டால் அவருக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிப்பதே கிடையாது. அதை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஆகவே முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் நம்முடைய ஈமானை பற்றி. இந்த ஈமானுக்கு 7 விதமான நிபந்தனைகள் இருக்கின்றன. நம்முடைய இஸ்லாமை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்கு 7 விதமான நிபந்தனைகள் மார்க்க அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிபந்தனையும் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்தும் எடுக்கப்பட்டது. யாரும் தங்களுடைய சுய கருத்தையோ அல்லது தங்களுடைய சுய அபிப்பிராயத்தையோ சொல்லவில்லை. குர்ஆனை இந்த ஈமானுடைய பார்வையிலே ஆராய்ச்சி செய்து, ஹதீஸை ஈமானுடைய பார்வையிலே ஆராய்ச்சி செய்து,
மார்க்க அறிஞர்கள் இந்த 7 விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எந்த அமல்களை கொண்டு, எந்த செயல்களை கொண்டு ஈமான் பறிபோகிவிடும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அதை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள். முதலாவதாக அல் இல்மு பில் ஈமான், அல் இல்மு பி கலிமத்தி தௌஹீத். இந்த ஈமானை பற்றி, இந்த இஸ்லாமை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கலிமத்து தௌஹீதை கூறி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஏகத்துவ முழக்கத்தை கூறி நாம் இந்த மார்க்கத்தை தழுவி இருக்கிறோமோ, ஏற்றிருக்கிறோமோ, இந்த கலிமாவினுடைய சரியான பொருளை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இன்று எத்தனையோ முஸ்லிம்களுடைய பெயரிலே வாழுகிறார்கள், ஆனால் இதனுடைய பொருளை அறியாதவர்களாக. யார் இதனுடைய பொருளை அறியவில்லையோ அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமாக கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார் அல்லாஹ்வின் பார்வையிலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான். 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தை பாருங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை. அல்லாஹ் அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை பற்றி, இதனுடைய பொருளை பற்றி, இதனுடைய கருத்தை பற்றி தெரிந்து கொள்வதை அல்லாஹு தஆலா அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்குகின்றான், கட்டளையிட்டு சொல்கின்றான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நபியே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. ஆகவே யார் இந்த கலிமாவை தெரியவில்லையோ, யார் இந்த கலிமாவை அறியவில்லையோ, அவர் தனக்கு பெயர் முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக் கொண்டாலும் சரி, அவர் அல்லாஹ்வின் பார்வையிலே முஸ்லிமாக ஆக மாட்டார். இரண்டாவதாக, இந்த கலிமாவை பற்றி உண்டான நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த கலிமாவினுடைய பொருளை தெரிந்து கொள்கிறார். உண்மையில் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறார்கள் என்ற பொருளை தெரிந்து கொள்கிறார். அடுத்ததாக, இந்த பொருளின் மீது அவருக்கு எந்த அளவுக்கு உள்ளத்திலே நம்பிக்கை இருக்கிறது, அல் யகீன். எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலே சந்தேகமோ வேறு எந்த விதமான குழப்பமோ கலந்துவிடக்கூடாது. முழுமையான ஆழமான நம்பிக்கை இந்த கலிமாவின் மீது அவருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا. 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தை பாருங்கள். இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டு, சும்ம லம் யர்தாபு, பின்பு அதிலே அவர்கள் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளவில்லை, அவர்கள்தான் மூமின்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு? அல்லாஹுவின் மீதோ அல்லது அவனுடைய தூதரின் மீதோ, அல்லாஹ்வுடைய கூற்றுகளின் மீதோ அல்லது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் மீதோ, அவர்களது செயலின் மீதோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் மீதோ சந்தேகம் வந்து விடுமானால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகின்றார். காரணம், யகீன். யாருடைய உள்ளத்திலே ஈமானுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்குமோ, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் அவர்கள்தான் முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். சிலருக்கு இப்படி சந்தேகம் வரலாம். அல்லாஹுவை நம்புவார்கள், அல்லாஹுதான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டும் இங்கு நோக்கமல்ல, அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அதுதான் உண்மையானது, அதுதான் ஏற்று பின்பற்றுவதற்கு தகுதியானது, அதை தவிர அனைத்தும் பொய்யானது. எப்படி அல்லாஹ் உண்மையானவனோ அதுபோன்று அல்லாஹ் காட்டக்கூடிய வழிதான் உண்மையான வழி. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்களோ
அவ்வாறே அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிதான் சிறந்த வழி, பொருத்தமான வழி, எல்லா காலத்திலும் எல்லா மக்களாலும் பின்பற்றுவதற்கு தகுதியான வழி என்று உறுதியாக நம்ப வேண்டும். இன்று நம்முடைய முஸ்லிம்களிலே பலர் இப்படியும் நாம் அவர்களை பார்க்கலாம். இந்த கலிமாவை சொல்லுவார்கள், தொழுகைக்கும் வருவார்கள், பல தான தர்மங்களையும் செய்வார்கள். ஆனால் இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களை பற்றி பேசும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கங்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இவற்றையெல்லாம் நம்முடைய காலத்திலே கடைபிடிப்பது முடியாத ஒன்று, அல்லது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் இன்றைய காலத்திலே கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை, அல்லது இவற்றை கடைபிடித்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாது, நம்முடைய வியாபாரத்தில் சாதிக்க முடியாது, பெரிய அளவிலே பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை காண முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்க சட்டத்திலே சந்தேகம் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இவர்களுடைய தொழுகையாக இருக்கட்டும், இவர்களுடைய நோன்பாக இருக்கட்டும், இவர்களுடைய பிற எந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட்டதாக, அல்லாஹ்விடத்திலே தூக்கி எறியப்பட்டதாக ஆகிவிடும். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஈமானை நிபந்தனையாக ஆக்குகின்றான். அந்த ஈமானுக்கு நம்பிக்கையை அல்லாஹ் நிபந்தனையாக ஆக்குகின்றான். وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً. யார் நல்ல அமல்கள் செய்வார்களோ, யார் நல்ல அமல்கள் செய்வார்களோ, அவர்கள் ஆண்களாயினும் பெண்களாயினும் சரி, ஆனால் ஒரே நிபந்தனை, வஹுவ முஃமின், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்து, நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து அமல்கள் செய்தால் அவர்களுக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையிலும் நல்ல வாழ்க்கையை கொடுப்போம், மறு உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நம்முடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு ஈமானை நிபந்தனையாக ஆக்குகின்றான். அந்த ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கீகரிப்பதற்கு அதிலே சந்தேகம் கலந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். எனவே யார் சந்தேகம் கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தடுமாறினார்களோ, அவர்களுடைய செயல்கள் எவ்வளவு தான் தூய்மையாக இருந்தாலும் அந்த செயல்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தராது. நம்முடைய ஈமானிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? இஹ்லாஸ் என்றால் என்ன? பொதுவாக நாம் விளங்கி இருப்பது இஹ்லாஸ் என்றால் மன தூய்மை, நம்முடைய மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. இதற்கு உண்மையான மார்க்கம் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இஹ்லாசுல் கல்பி வல் அமலி மிம்மா சிவல்லாஹ், நம்முடைய உள்ளத்தையும் சரி, நம்முடைய உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய செயல்களையும் சரி, அவற்றின் மூலமாக அல்லாஹுவின் பொருத்தத்தை மட்டுமே நாட வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒன்றையும் நாம் நம்முடைய செயல்களை கொண்டோ, நம்முடைய சொற்களை கொண்டோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாடக்கூடாது. அதுபோன்று இஹ்லாசுல் இபாதத்திலில்லாஹ், நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவிற்கே கலப்பற்றதாக ஆக்கி வைக்க வேண்டும். ஒருவர் கலிமாவின் பொருளை தெரிந்து கொள்கிறார், கலிமாவின் பொருளை மிக தெளிவாக அறிந்து கொள்கிறார், அதை உறுதியாக நம்பிக்கையும் கொள்ளுகின்றார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே இந்த இஹ்லாஸிலே அவர் கோட்டை விட்டு விடுகின்றார், அவர் தவறி விடுகின்றார். எப்படி? அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, செயல்களை அல்லாஹ் அல்லாதவருக்கு அவர் செய்து விடுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அது இணை வைக்கும் காரியமாக மாறிவிடும். இந்த இஹ்லாஸிற்கு எதிராக இருப்பது ஷிர்க், இணை வைத்தல் என்ற செயல். அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே, முஃமின்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? கலப்பற்ற வணக்கத்தை எதிர்பார்க்கின்றான். கலப்படம் செய்யப்பட்ட வணக்கத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅபுதில்லாஹ் முக்லிஸல் லஹுத்தீன், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்குங்கள். ஆனால் எப்படி வணங்க வேண்டும்? இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு என்று கலப்பற்றதாக ஆக்கி அல்லாஹ்வை வணங்குங்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இந்த கட்டளை என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கும் சொல்லுகின்றான். சூரத்துல் பையினாவை ஓதி பாருங்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. நம்பிக்கையாளர்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கே கலப்பற்றதாக ஆக்கி, ஹுனஃபா, ஷிர்க்கை விட்டு முற்றிலும் விலகியவர்களாக, இணை வைக்கும் செயலை விட்டு முற்றிலும் தங்களை விலக்கி கொண்டவர்களாக, பரிசுத்தமாக்கி கொண்டவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஈமானிலே, அந்த ஈமானுடைய செயல்களிலே நாம் இஹ்லாஸை கடைபிடிக்க வேண்டும். ஈமானிலே இஹ்லாஸை தவறிவிட்டால், அமல்களிலே இஹ்லாஸை தவறிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. காஃபிர்களை பற்றி சொல்கின்றான், முஷ்ரிக்குகளை பற்றி சொல்கின்றான், முனாஃபிக்குகளை பற்றி சொல்கின்றான், முகஸ்துதிக்காக அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து சொல்கின்றான். அவர்களுடைய அமல்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்களிடம் அமல் இருக்கிறது. உதாரணத்திற்கு எத்தனையோ பொது சேவைகள் செய்கிறார்கள். ஆஸ்பத்திரிகளை கட்டுகின்றார்கள், பள்ளிக்கூடங்களை திறக்கின்றார்கள், சாலை பணிகளை செய்கின்றார்கள், பொதுமக்களுக்கு தேவையான சமூக சேவைகளை செய்கின்றார்கள். இவையெல்லாம் மக்களின் பார்வையிலே பெரிய நன்மையான காரியங்களாக, மிக உயர்ந்த செயல்களாக கருதப்படுகின்றன. ஆம், உண்மையிலும் மக்களின் பார்வையிலும் இவை உயர்ந்த காரியங்கள் தான், அல்லாஹ்வின் பார்வையிலும் உயர்ந்த காரியங்கள் தான். ஆனால் நிபந்தனை என்ன? இந்த உயர்ந்த காரியங்களிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டும். மாறாக மக்களிடத்திலே பெயரை எதிர்பார்த்தோ, புகழை எதிர்பார்த்தோ, அல்லது பிரபல்யத்தை எதிர்பார்த்தோ, தனக்கு ஒரு பெயரை மக்கள் கொடுக்க வேண்டும், மக்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக செய்தால், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களை எல்லாம் நாசப்படுத்தி விடுகின்றான். இந்த அமல்களே இவருக்கு நாளை நரக நெருப்பிற்கு காரணமாக ஆகிவிடும். எனவேதான் இஹ்லாஸ் இல்லாத அமல் எவ்வளவு உயர்ந்த அமலாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலையும் அந்த ஈமானையும் அங்கீகரிப்பதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மக்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்தார்கள். அப்போது பலர் பல நோக்கங்களிலே ஹிஜ்ரா செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத் وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. அமல்கள் எல்லாம், உங்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலிகள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களை வைத்துதான் முடிவு செய்யப்படும். யாருடைய ஹிஜ்ரா அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் இருக்கின்றதோ, அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கம் இருக்கின்றதோ, அவர்களுடைய ஹிஜ்ரா மட்டும்தான் அல்லாஹ்வின் பக்கம் செய்யப்பட்டதாக, அவனுடைய தூதரின் பக்கம் செய்யப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும். யார் இந்த உலகத்தை எதிர்பார்த்து, யார் பெண்ணை எதிர்பார்த்து ஹிஜ்ரா செய்கின்றார்களோ, அவர்களுடைய ஹிஜ்ரா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக செய்தார்களோ அந்த நோக்கத்திற்காகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர அதற்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான கூலியும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானையும் ஈமானுடைய அமல்களையும் இஹ்லாஸ் உள்ளவையாக ஆக்க வேண்டும். இதற்கு மாறாக அதில் எந்த வகையிலாவது ஷிர்க்கை கலந்து விட்டால், முகஸ்துதியை கலந்து விட்டால், பெயரையும் புகழையும் எதிர்பார்த்து விட்டால் அவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாசப்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக அஸ்ஸித்க், ஈமானுடைய அடுத்த நிபந்தனை, நான்காவது நிபந்தனை அஸ்ஸித்க். நம்முடைய வாயால் எதை சொல்லுகின்றோமோ, நம்முடைய செயல்களால் எதை செய்கின்றோமோ அது நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்கின்றதோ அந்த விஷயம் நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயலிலே தென்பட வேண்டும், நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். அதாவது உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்றாக இருந்தால், உள்ளத்திலே நிஃபாக்
பொய்யை மறைத்துக்கொண்டு நயவஞ்சகத்தன்மையை மறைத்துக்கொண்டு வெளிரங்கத்திலே வெளிப்படையிலே அவர் எந்த அமல்களை செய்தாலும் சரி அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அப்படியே அவர்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அவர்களது செயல்கள் எப்படி இருக்கின்றதோ அதுபோன்று அவர்களுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த ஈமானிலே இந்த சிதுக் உண்மை என்ற தன்மையை கலக்கவில்லையோ அவர்களை இறை நம்பிக்கையாளர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா. இந்த இடத்திலே குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான். அதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான். இந்த சஹாபாக்கள் எத்தகைய உயர்ந்த கூட்டத்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய ஈமானுடைய தரம் எவ்வளவு உயர்ந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. அல்லாஹ்விடத்திலே என்ன ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்தார்களோ, எப்படி அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அதை உண்மைப்படுத்தி காட்டினார்கள். அவர்களிலே பலர் தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டார்கள், தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் மாற்றம் செய்யவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்கின்றார். நமக்கு இதில் என்ன படிப்பினை? நாம் எந்த ஒரு ஈமானை சொல்லுகின்றோமோ, எந்த ஒரு இஸ்லாமை ஏற்றிருக்கின்றோமோ அது உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே மக்களுக்காக வேண்டியோ அல்லது வேறு விதமான ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஸாதிகன் மின் கல்பிஹி தഖலல் ஜன்னah. யார் ஒருவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மன தூய்மையுடன் உண்மையாக நம்பி சொல்வாரோ, சாதிகம் மின் கல்பிஹி, உள்ளத்திலிருந்து உண்மையுடன் இது அவருக்கு வெளிப்பட்டால் தഖலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் செல்வார். இதற்கு எதிராக இருப்பது அல் கிதுப். இதை நிஃபாக் என்றும் சொல்வார்கள், நயவஞ்சகத்தன்மை என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக அல் மஹப்பா, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன ஒரு அமல்களை, என்ன ஒரு செயல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த செயல்களையும் நம்முடைய மூமின்களையும் நாம் மனதால் நேசிக்க வேண்டும். அல் மஹப்பா. ஐந்தாவது நிபந்தனை இருக்கின்றதே அல் மஹப்பா, அல்லாஹுவின் மீது அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும். அவர்கள் கொடுத்த இந்த மார்க்கத்தின் மீது அன்பு வைக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களின் மீது அன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுவை விசுவாசிப்பவர்கள் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பார்கள், அல்லாஹுவின் மீது அதிகமாக அன்பு வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. மூமின்கள் யார்? அந்த மூமின்களை அல்லாஹுவும் நேசிப்பான், அந்த மூமின்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து எப்படி சொல்கின்றான் பாருங்கள். சூரா ஆல இம்ரானுடைய 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு இருந்தால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைப்பான். இப்போ இந்த ஈமானுடைய தேட்டம், எந்த அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ அந்த அல்லாஹுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே மிகைத்திருக்க வேண்டும். சாதாரண அன்பு அல்ல. வைக்கின்றோம் அன்பு, இந்த உலக பொருட்களின் மீது அன்பு வைக்கின்றோம், உலக வஸ்துக்களின் மீது அன்பு வைக்கின்றோம், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், தோழர்களின் மீது அன்பு வைக்கின்றோம். ஆனால் எந்த அன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானின் மூலமாக நமக்கு எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், இந்த எல்லா அன்பையும் விட அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாம் வைக்கக்கூடிய அன்பு மிகைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்கின்றான்,
قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவியர், உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்கள், எந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து கண்ணும் கருத்துமாக நீங்கள் பேணி செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், அழகாக தங்குவதற்காக நீங்கள் வசிப்பதற்காக நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள், இந்த 8 விஷயங்களை சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், மனைவியர், நெருக்கமான உறவினர்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள், நீங்கள் வசதியாக தங்குவதற்காக கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள், இந்த 8 விஷயங்கள் உங்களுக்கு அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் அவனுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் ஜிஹாது செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹுவின் வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி காட்டுவதே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நேர்வழியை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தூரமாக்கி விடுகின்றான். எனவே நாம் அல்லாஹுவின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹுவின் அன்பு மிகைத்திருக்க வேண்டும். அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு இந்த உலக மக்கள் அனைவரின் மீது வைக்கக்கூடிய அன்பை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாரும் முஃமினாக ஆக முடியாது, அவருடைய இறை நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாஹ்விடத்திலே எதுவரை நான் அவரிடத்திலே அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட மக்கள் அனைவரையும் விட நேசிக்கப்படக்கூடியவனாக மாறும் வரை. அல்லாஹ் அக்பர். சொல்லலாம் நம்முடைய வாயால் நான் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாயால் செய்யப்படக்கூடிய வாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அதற்கு சாட்சி அல்லாஹ் கேட்கின்றான். அதற்கு என்ன சாட்சி? அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கின்றது என்று சொல்வது உங்களுடைய கூற்று உண்மையாக இருந்தால் ஃபத்தபிஊனி, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கு உரைகளை தருகின்றான். உங்களுடைய ஈமான், அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு, அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த தூதரை வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் என்பதாக. யோசித்து பாருங்கள், எத்தனை விஷயங்களிலே எத்தனை காரியங்களிலே தெரிந்து மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரிந்து மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாமல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்று தெரியாமல் அல்ல, தெரிந்து மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வட்டி வாங்குவது ஹராம் என்று தெரியும், வரதட்சணை வாங்குவது ஹராம் என்று தெரியும், இன்னும் எத்தனையோ ஹராமான செயல்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சபித்த காரியங்கள். இன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய பெண்கள் சமுதாயத்தை பாருங்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு என்ன ஒரு கற்புடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கையை எந்த அளவிற்கு தங்களிலே பின்பற்றுகின்றார்கள், எப்படி புறக்கணித்து வாழ்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம் என்பதாக மிகப்பெரிய ஒரு சுன்னத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எல்லா விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பேச முடியாது, ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே
2 மஜூசிகள் வருகிறார்கள் ஈரானிலிருந்து. அவர்கள் தங்களது தாடிகளை சிரைத்தவர்களாக மீசையை பெரிதாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அல்லாஹ்வுடைய இயற்கைக்கு மாற்றம் செய்து முகத்தை சிதைத்து கொண்டு இவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்து கேட்கிறார்கள், மன் அமரக்கும் பிஹாதா, இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்பதாக. அப்போது அந்த மஜூசிகள் சொல்லுகின்றார்கள், அமரணி ரப்பி ஹகதா, எனக்கு எனது தளபதி, எனக்கு எனது அதிகாரி, எனக்கு எனது இறைவன் இப்படித்தான் கட்டளையிட்டான் என்பதாக தங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார்கள். எங்களது அரசன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான், தாடியை சிரைக்க வேண்டும், மீசையை வளர்க்க வேண்டும் என்பதாக. அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமரணி ரப்பி, அமரணி ரப்பி அன் உஃபிய லிஹ்யதி வ அகுஸ்ஸ ஷாரிபி, எனக்கு எனது இறைவன், எனக்கு எனது அதிகாரி, எனக்கு எனது தலைவன் என்ன கட்டளையிட்டிருக்கிறான் தெரியுமா? எனது தாடியை நான் வளர்க்க வேண்டும், எனது மீசையை நான் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. யோசித்து பாருங்கள். ஆஷரும் மினல் ஃபித்ரா, 10 குணங்கள் இஸ்லாமின் இயற்கை குணங்கள், நபிமார்களின் இயற்கை சுன்னத்துகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்கின்றார்கள். முகத்திலே தாடி வைப்பது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள். அல்லாஹ்வை நேசிப்பவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இதை கடைபிடித்தாக வேண்டும். அந்த தாடி பெயரளவுக்குள்ள தாடி அல்ல, மஜூசுகளின் தாடி அல்ல, நஸ்ரானிகளின் தாடி அல்ல, யஹூதிகளின் தாடி அல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தாடி எப்படி இருந்தது? அவர்களது தோழர்களின் தாடி எப்படி இருந்தது? كانت لحية رسول الله صلى الله عليه وسلم من بين هذه وهذه على صدره. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி அவர்களது இந்த காதிலிருந்து இந்த காது வரை நெஞ்சின் மீது படர்ந்திருக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆஃபுல் லிஹா, தாடியை வளருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு சொல்கின்றார்கள். ஆனால் இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் பேசக்கூடிய நம்மிலே பலருக்கு இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் மீது இதுவரை அன்பு வரவில்லை. இது எதை காட்டுகின்றது? நம்முடைய பிரச்சாரம், நம்முடைய இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே முழுமையடைந்திருக்கின்றதா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே யார் உங்களை பெண் பேச வந்தாலும் அவருடைய முகத்திலே தாடி இல்லை என்றால் அவரை அங்கீகரிக்காதீர்கள். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நீங்கள் மனைவிகளாக செல்லாதீர்கள். யார் அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னத்தை தங்களுடைய முகத்திலே அவமதிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் உங்களுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட சுன்னத்தை கேவலப்படுத்தக்கூடியவன் உங்களை எப்படி கண்ணியமாக நடத்த முடியும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமுடைய அடையாள சின்னம் என்பதாக சொல்கின்றார்கள், அமரணி ரப்பி என்பதாக. ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சகோதரர்களே சொல்கின்றேன். அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு இருக்க வேண்டும். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். அவர்கள் சொல்லியது தொழுகையிலே மட்டும் சுன்னத் அல்ல, சாப்பிடுவதில் மட்டும் சுன்னத் அல்ல, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோணத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் ஈமானுடைய சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைத்தையும் விட உங்களுக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே உங்களது சகோதரருக்கும் நீங்கள் நேசிக்க வேண்டும். குஃபுர், இறை நிராகரிப்புக்கு நீங்கள் மீண்டும் செல்வது நெருப்பிலே போடப்படுவதை பார்த்து பயப்படுவது போல நீங்கள் பயப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். பாவம் செய்வது, குஃபருடைய செயல்களை பார்த்தால், இறை நிராகரிப்பை பார்த்தால், அல்லாஹ்விற்கு பாவம் செய்யப்படுவதை பார்த்தால் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும். இந்த பயம், இந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இதற்கு எதிராக அல்லாஹ்வின் மீது வெறுப்பு இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெறுப்பு இருந்தால், அல்லது இந்த மார்க்கத்துடைய கடமைகளின் மீது, இந்த மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களின் மீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒழுக்கங்களின் மீது ஒருவர் அன்பு வைக்காமல் வெறுப்பு கொண்டார் என்று எப்படி இன்று சில மக்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள்.
தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள், அல்லது பெண்கள் ஹிஜாப் அணிவதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். அதை விரும்புவதில்லை, அதை நேசிப்பதில்லை, அதை அவர்கள் பார்த்து வெறுக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். இவர்கள் ஈமானை இழந்தவர்கள் சகோதரர்களே. பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம், அது ஒரு பெரும்பாவம். ஆனால் அதே சமயத்திலே நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மார்க்க விஷயங்களிலே ஒன்றை ஒருவர் பரிகாசம் செய்தால், வெறுத்தால், அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் இந்த இறை நம்பிக்கையை விட்டு, இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அல் இன்கியாத், வழிபட வேண்டும், ஏற்று கடைபிடிக்க வேண்டும். வாயால் சொன்னால் மட்டும் போதாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, அவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவனுடைய மறுமையை நம்பினார்களோ, சும்மஸ்தகாமு, பின்பு அந்த ஈமானிலே உறுதியாக இருந்தார்களோ, அவர்களுக்குத்தான் மலக்குகள் இறங்கி சொல்வார்கள் மரண நேரத்திலே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொல்கின்றான் என்று சொன்னால், சும்மஸ்தகாமு, இறை நம்பிக்கை ஈமானை ஏற்றுக்கொண்டு தான் தோன்றித்தனமாக வாழ முடியாது, புறக்கணித்து வாழ முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன கட்டளைகளை சொன்னார்களோ அதற்கு வழிபட வேண்டும், அதை செயல் வடிவிலே எடுத்து நடக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, விட்டு விடுகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். ஃபல்யஹதரில்லதீன யுகாலிஃபூன அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். யார் இந்த நபியின் கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்களை இந்த உலகத்திலே குழப்பம் வந்து பிடித்துக் கொள்ளும், நாளை மறுமையிலே பயங்கரமான வேதனைக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். அடுத்ததாக ஏழாவதாக, உள்ளத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பி இருப்பது போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உள்ளம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விற்கு பணிந்ததாக, அல்லாஹ்வை அஞ்சியதாக, அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம் ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை முடிவு செய்து விட்டால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதிலே மூமின்கள் தங்களுக்கென்று ஒரு தனி இஷ்டத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, தங்களுக்கென்று ஒரு அபிப்பிராயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்து சொல்கின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, உங்களது இறைவனின் மீது சத்தியம் செய்து சொல்லுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான் தன் மீது சத்தியம் செய்து, இவர்கள் யாரும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது எதுவரை தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை, தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக உங்களை நடுவராக ஆக்கி, யாரை? உங்களை நடுவராக ஆக்கி, பின்பு நீங்கள் கொடுத்த தீர்ப்பிலே எந்த விதமான மன சங்கடமும் இல்லாமல் முழுமையாக அதற்கு அடிபணிந்து உள்ளத்தால் ஏற்று முழுமையாக இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுவரை அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆகவே முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த இடத்திலே ஒன்றை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக அவனுடைய குர்ஆனை கொடுத்திருக்கின்றான், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்கள், அல்லாஹ் அக்பர், தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய இந்த குழப்பங்களை தீர்த்துக் கொள்வதற்காக யாரை நாடுகின்றார்கள்? யாரிடத்திலே வானத்திலிருந்து இறக்கப்பட்ட நேர்வழி இல்லையோ, யாருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாதோ, யாருக்கு மறுமையை பற்றி தெரியாதோ, யாருக்கு நேர்வழி என்றால் என்ன, வழிகேடு என்றால் என்ன என்று தெரியாதோ, யாருக்கு நீதி என்றால் என்ன, அநீதி என்றால் என்ன என்று தெரியாதோ, அவர்களிடத்திலே தீர்ப்புக்காக செல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள்.
அன்பு சகோதரர்களே, இந்த 7 விஷயங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த கலிமாவை பற்றி உண்டான முழுமையான இல்மு நமக்கு இருக்க வேண்டும். அதிலே நமக்கு உறுதி இருக்க வேண்டும். அது மன தூய்மையுடனே, இஹ்லாசுடனே நம்முடைய வணக்க வழிபாடுகளை களப்பற்றதாக ஆக்கி இருக்க வேண்டும். அது உண்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் நபியையும் நபியுடைய வழிமுறையும் முழுமையாக நேசிக்க வேண்டும். அதை முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். அதற்கு முழுமையாக நாம் அடிபணிய வேண்டும். இந்த 7 விஷயங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அறியாமையோ அல்லது சந்தேகமோ அல்லது இணை வைக்கும் செயலோ அல்லது நயவஞ்சகத்தன்மையோ அல்லது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கோபிப்பதோ அல்லது அவர்களது மார்க்கத்தை வெறுப்பதோ அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகி வாழ்வதோ அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளத்தால் அங்கீகரிக்காமல் புறக்கணித்து வாழ்வதோ ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஈருலகிலும் நமக்கு வெற்றிமிக்க வாழ்க்கையை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.